எல்இடி டிவி எப்படிலாம் பழுது நீக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி வந்து மின்னணு அகாடமி சார்பாக கொடுக்கப்படுது. இதில் கற்றுக்கிற விருப்பம் இருக்கிறவங்க கீழே நான் அட்மிஷன் ஃபார்முக்கான லிங்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்கில் கிளிக் பண்ணி உங்களுக்கான தகவலை அதில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சோனி எல்இடி டிவி இருக்குது. இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா டெட் அப்படிங்கிற கண்டிஷனுங்க. இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சரி பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்போ டெட் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கிறதுனால இப்போ நான் பவர் சப்ளை அப்படிங்கிறது மதர் போர்டுக்கு போகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தேன். இந்த 19.5 வோல்ட் அப்படிங்கிறது இன்புட்டாக இந்த மதர் போர்டுக்கு போகுது, இந்த செக்ஷனுக்குலாம் போகுது. ஆனால் இந்த சிபியூ அப்படிங்கிற இந்த பாட்டுக்கு வந்து போகலை. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவர் சப்ளை அப்படிங்கிறது இந்த டிசி செக்ஷன்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம். இதை எப்படி சரி பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கிறேன், எப்படி டெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறதையும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு டிசி கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இப்போ இது ஃபால்ட் ஆச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இது வந்து நம்மகிட்ட வந்த ஒரு மதர் போர்டு, அதில் ஆல்ரெடி இப்போ ஃபால்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணி சரி பண்ண போகிறோம் அந்த டிவியை. இப்போ உதாரணத்துக்கு எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நான் இதை காட்டியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படிங்கிற ஐசி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் டவுன் சோப்பர் அப்படிங்கிறப்ப அவுட்புட்டில் உங்களுக்கு ஒரு சோக் காயில் இருக்கும். இதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய அந்த சுவிட்சிங்கான மாஸ்பெட் அப்படிங்கிறது இந்த பல்ஸ் வித் மாடுலேஷனுக்கு உள்ளே வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த டயோடு டிசியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான அந்த டயோடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது சாக்கி டயோடு அப்படிங்கிறது இன்டர்னலாக இதுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. இப்போ இந்த டிரைவர் ஐசிக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை அப்படிங்கிறது இந்த ஐசியில் இந்த 2வது பின்னில் இன்புட்டாக போகுது. இதனுடைய சர்க்யூட்டை நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த 2வது பின்னில் பவர் சப்ளை அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐசிக்கு எனேபிள் அப்படிங்கிற ஒரு இன்புட் இருக்கும். அந்த இன்புட்டு எதுக்காக அப்படின்னா இந்த ஐசியில் எப்போ அவுட்புட்டில் பவர் சப்ளை வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு பின்னு. அந்த பின்னுக்கு நம்ம ஹை அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட்டில் பவர் சப்ளை வரும், லோ அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட்டில் பவர் சப்ளை வராது. அதுக்காக இந்த எனேபிள் அப்படிங்கிற பின்னு. இதில் எனேபிள் பின்னு அப்படிங்கிறது நீங்கள் சர்க்யூட்டில் பார்த்துருப்பீங்க, 7வது பின்னு. இதில் 7வது பின்னு அப்படிங்கிறப்ப இது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஃபஸ்ட்டு பின்னு ஆரம்பத்துக்கு இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்காங்க. இதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னு. இதிலேருந்து நம்ம இப்போ எண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 7வது பின்னு அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும். இந்த 7வது பின்னில் ஹை அப்படிங்கிறது வந்துருச்சு, அவுட்புட்டில் பவர் சப்ளை வரலை அப்படின்னா இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் ஐசி இன்டர்னலாக ஃபால்ட்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஹை அப்படிங்கிற இன்புட்டு வரலை, அவுட்புட்டு வராமல் தான் இருக்கும். ஆனால் ஹை வந்தும் அவுட்புட்டு வரலை அப்படின்னா ஐசி ஃபால்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்து இதனுடைய செக்கிங் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோப்பர் சர்க்யூட்டுக்கு இன்புட்டாக நம்ம கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை அப்படிங்கிறது கொடுக்குறோம். என்ன பவருனா உங்களுக்கே தெரியும், 19.7 வோல்ட் 5 வோல்ட்டு இந்த மாதிரி சம்திங்கில் இதுக்கு நம்ம இன்புட்டில் கொடுக்குறோம். இப்படி கொடுக்குறோம். ஆனால் அவுட்புட்டில் வந்து பவர் வர்றதுங்கிறத எது தீர்மானிக்குது அப்படின்னா எனேபிள் அப்படிங்கிற பின்னு. இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் 7வது பின்னு வந்து எனேபிள் பின்னு. அந்த எனேபிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்னல் அப்படிங்கிறது ஹை, ஆல்ரெடி எனேபிள் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலும் வந்துருச்சு அப்படின்னா அவுட்புட்டில் பவர் வரணும். ஆனால் இங்கே பவர் அப்படிங்கிறது சுத்தரவாக வரலை. அப்போனா இதனுடைய இன்புட்லேயே ஏதோ இன்டர்னலாக ஃபால்ட் இருக்குது. அதனால் இந்த இடத்துல இந்த ஐசியை மாற்றணும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்டர்னலாக வேறு ஏதாவது ஒரு டிசி கன்வெர்ட்டர் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபிட் பண்ணி இந்த சர்க்யூட் அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணலாம். இந்த சாப்பர் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்டில் அந்த எனேபிள் அப்படிங்கிற கண்ட்ரோலு மைக்ரோ ப்ராசஸர்லேருந்து அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது வராது. நேரடியாக இதை பொறுத்த வரைக்கும் இந்த மைக்ரோ ப்ராசஸருக்கே பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக பயன்படுத்துறது. அதனால் இந்த மாதிரியான டைப்பை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எனேபிள் அப்படிங்கிற பவர் சப்ளை எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா இன்புட்டில் கொடுக்கக்கூடிய அந்த பவர் சப்ளையிலேருந்தே உங்களுக்கு எனேபிள் அப்படிங்கிற சிக்னல் அப்படிங்கிறத எடுத்திருப்பாங்க. இதை எப்படி எடுப்பாங்க அப்படின்னா இந்த வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி எடுக்கிறோம்ல அதே மாதிரி தான். அதாவது இன்புட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 19 வோல்ட் இருக்குல்லையா, அதுக்கும் கிரவுண்டுக்கு சீரியஸாக 2 ரெசிஸ்டர் போட்டு இணைச்சிடுறது. அது எந்த அளவுக்கு அந்த இடத்துல நம்ம ரெஃபரன்ஸ் வோல்ட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ரெசிஸ்டர் வேல்யூ அங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இந்த 2 ரெசிஸ்டர் இந்த இடத்துல ரெஃபரன்ஸுக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெசிஸ்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்டில் அந்த 19 வோல்ட்டு சம்திங்கில் போகுது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டரோட இந்த பாயிண்ட்டு இதுவும் ஒரே இதில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட்லேருந்து நேரடியாக எடுத்து எனேபிள் அப்படிங்கிற பின்னில்
இன்புட்டாக பவரை கொடுத்துருக்காங்க. இந்த ரெசிஸ்டரோட இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கு. இதில் ஆட்டோமேட்டிக்காக எப்படின்னா இன்புட்டில் நம்ம பவர் சப்ளை கொடுத்தாலே அவுட்புட்டில் பவர் வர்றது மாதிரியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதே இது மித்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல எனேபிள் அப்படிங்கிற கண்ட்ரோல் மைக்ரோ ப்ராசஸருடைய கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பேனலுக்கு எப்போ பவர் சப்ளை போகணும் போகக்கூடாது அப்படிங்கிற கண்ட்ரோல்னால் இந்த மாதிரியான டிசி கன்வெர்ட்டரை போட்டு அந்த பின்னுக்கு மைக்ரோ ப்ராசஸர்லேருந்து வந்த எனேபிள் அப்படிங்கிற கண்ட்ரோல் வந்துச்சு அப்படின்னா அவுட்புட்டில் அந்த 12 வோல்ட் அப்படிங்கிறது வரும். இது என்ன வோல்டில் அவுட்புட்டில் வரணும் அப்படிங்கிறதுலாம் இந்த ரெஃபரன்ஸ் அந்த ஃபீட்பேக்கை வச்சு தான் இவங்க வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாப்பர் சர்க்யூட்டுக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு அவுட்டோரில் இருக்கக்கூடிய ஒரு சாப்பர் சர்க்யூட்டை போட்டு அதை கனெக்ஷன் பண்ணி இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ ப்ராசஸர் மற்ற எல்லா செக்ஷனுக்கும் பவர் சப்ளை அப்படிங்கிறது கரெக்டாக போகுது. இப்போ படமும் வந்து தெரியுது.